ஃபன் ரிவ்யூ. இந்த வீடியோ என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோன்னா, இன்றைக்கு வலிக்காவல் இந்த படத்தோட ஷார்ட் ஃபிலிம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது ஒரு மணி நேரம் தான். இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். இதில் 3 பேர் மெயினான கேஸ்ட்டு. இந்த படத்தை டேரக்ட் பண்ணவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதை விஜயராகவா அவர் தான் இந்த படத்தில் டேரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவரும் ஹீரோவாக நடிச்சிருக்காருன்னு சொல்லாங்க. ஒரு எஸ்கார்ட்டை வந்து ஒரு இடத்துலேருந்து மதுரை சிறை ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்கன்னே சொல்லாங்க. கூட்டு போகிற வழியில் அந்த ஜெயில் கைதி என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே எஸ்கார்டு வாங்கி தரதான் ஒரு இதாக இருக்குது. அவர் என்ன கேட்குறாரோ எல்லாமே வாங்கி தரணும். அவர் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் கேட்பார். சிகரெட்டு கேட்டவுடனே இன்னொரு போலீஸ் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பார், அதெல்லாம் வாங்கி தர முடியாதுன்னு. இன்னொருத்தருன்ட்டு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி தருவார். ரொம்பவே அடமுடிப்பாங்கன்னு சொல்லாங்க. ஒரு லீகலான விஷயம்லாம் நிறையா இதில் பண்ணுறது, அதாவது ஒரு கைதி கூட்டு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் பண்ணுறாங்க அதை வந்து இந்த அழகாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு மணி நேரத்தில் எடுத்திருக்கான்னு சொல்லாங்க. அந்த மதுரையை சுற்றி இருக்கிற அழகாக அந்த ரூட்டை வந்து காமிச்சிருக்கான்னு சொல்லலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது எந்த மியூசிக்கும் இருக்காது, அமைதியாக போயிட்டே இருக்கும். நடக்கிற சவுண்டு கொண்டும் தெளிவாக கேட்கும். கார் பஸ்ஸு போகிற சவுண்டெல்லாம் தெளிவாக கேட்கும். மியூசிக் போட்ட சந்தோஷம் அவருக்கு ஒரு ஹேண்ட்ஸ்அப்னே சொல்லாங்க. ரொம்ப சூப்பராக போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் விமல் அவர் இந்த படத்தில் எடிட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாம், விமல் அவருக்கும் ஒரு ஹேண்ட்ஸ்அப் சொல்லலாம். ஆனால் அவரும் சூப்பராக எடிட்டிங் கட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. இந்த வலிக்காவல் வெப்சீரிஸ் வலிக்காவலோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்து முடித்தாச்சு. கடைசியாக அந்த கைதி கொண்டு போய் இன்னொரு எஸ்கார்டு எல்லாம் அந்த மூலிமா இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த மேலூர் இடத்துல போய் கூட்டு போய் விட்டாரா, கடைசி என்னாச்சு அப்படி சொல்லி முடிப்பாங்க. அவங்க ஃபேமிலி கூடி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இந்த எஸ்கார்டு வந்து தள்ளப்படுதுன்னே சொன்னாங்க. அப்போவே போலீஸ்காரங்க சொல்லி அடுத்தது ஒரு கைதி ஒப்படைச்ச உடனே அடுத்த ஆர்டர் அவங்களுக்கு உடனே வருது. நாளைக்கு இதே டைமுவா இன்னொரு கைதி கொண்டு போய் இன்னொரு இடத்துல கொண்டு போய் விடணும்னு சொல்லுவாங்க. அப்போ அதோட போலீஸோட அதோட வழி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க. விஜயராகவா அவர் மிரட்டி விட்டுருக்காரு. ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கொண்டு போய் இன்னொரு கைதி இடத்துல விடும்போது சிறைக்குள்ளே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செக்அப் பண்ணுவாங்க. அதாவது அவர் வாய்க்குள்ளே பிளேடு வச்சுருந்தாலோ ஏதோ வச்சுருந்தாலும் தெரியும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, வேட்டியெல்லாம் அவுத்துட்டு ஃபுல்லாகவே இது பண்ணிவிட்டு உட்காந்து எந்திரிக்க சொல்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் அவர் முழுங்கியிருந்தாருன்னா அப்படியே உட்காந்து எந்திரிக்கும் போது தானாகவே துப்பிடுவார். அதுக்காக அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த ஷார்ட் ஃபிலிமில் காமிச்சது 1 மணி நேரத்தில் ரொம்பவே ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த படம் கண்டிப்பாக இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆஸ்கர் அவார்டுக்கு போகிறக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில தேட்டரில் இது ஓடி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ தான் நான் ஹெச்டியில் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் ஃபார் வாட்சிங் டேஸ். பை. இந்த மாதிரி ரிவ்யூ தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். மூவி டாக்ஸை எல்லா தகவலும் வேகமாக கொடுப்போம். மூவி டாக்ஸில் எல்லா தகவலும் வரும். தேங்க்யூ.